ஹெச் ராஜாவின் இன்னொரு மவுத் பீஸாகத்தான் விஜய் அவர்களின் பேச்சு வெளிப்படுகிறது. ஹெச் ராஜாவின் இன்னொரு குரலாகத்தான் சீமானின் பேச்சும் வெளிப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நமது விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்களாக பதிவிடுங்கள். சரிங்க, நம்ம இன்னைக்கு காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னாக்கா, சீமானை தொடர்ந்து கடுமையாக காரணம் என்ன சொன்னாங்க. காரணம் என்றால் பாரதியை போற்றிவிட்டார். இவருடைய நோக்கம் என்ன? தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் யாரும் போராடினார்களோ அவர்களை நம்ம தூக்கி பிடித்திடக்கூடாது. எதற்கெடுத்தாலும் பெரியார் தூக்கி பிடிக்க வேண்டும், நமது முன்னோர்களை எவ்வளோ மழுங்கடிக்க வேண்டும் தான் இவருடைய நோக்கம். தமிழ் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதை வேலை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய திமுக சார்ந்தவருடைய கலைஞர் பேராக இருக்கட்டும், பெரியார் பேராக இருக்கட்டும், நம்ம தமிழ் அல்லாதவர்களோட பெயரையே எல்லா இடத்துக்கும் பெயர் சூட்டுவார்கள், அதிக விளம்பரப்படுத்துவார்கள். நோக்கம் ஒன்று தமிழன் விழித்து விடக்கூடாது. அந்த வகையில் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பேட்டி எடுக்கும்போது நான் திமுக காரன்னு கோவப்படுவார். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோவப்படுவார். ஆனால் திமுக கம்முன்னு இருக்குது, அதுக்கு திமுக கட்சியில் சார்ந்தவங்க கூட வந்து கேட்க மாட்டாங்க. இவர் முட்டி கொண்டு வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கார். எல்லாத்துக்கும் சீமான விமர்சனம் கொண்டு தான் இவருடைய வேலையாக இருக்கிறது. விருப்ப அரசியல் செய்து கொண்டிருக்கார் வஞ்சி சிந்திக்கிற அரசியல் ஒரு செய்யவில்லை. படித்தவர், அப்போ மூத்த அரசியல்வாதி. ஆனால் அண்ணன் சீமானன் பேசிய பொருள்பட உண்மை நோக்கம் அவர் புரிந்து அவர் பேசினாள் என்று சொன்னால் சரி. ஆனால் அவர் புரியாமல் பேசினாலும் தற்கூரி தான் சொல்ல வேண்டும். இல்லை தற்கூரியா, இல்லை அறிவாளியா, வெறுப்பா, அவருடைய பொறாமையை உச்சமா? ஏன்னா நமக்கு முன்னதாக சீமான் நம்ம கூட மேடையிலே பேசி கொண்ட ஒரு ஆள் இப்படி தனித்தனியாக வளர்ந்து விட்டார் என்ற அந்த பொறாமை உச்சம்தான் இப்போ தெரிகிறது. திமுக பெரியார் சொன்னால் அவங்க அவருடைய திமுக தலைவருடைய நபர்கள் விமர்சிக்கட்டுமே, அதற்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். நீங்கள் தனி கட்சி, ஒரு விசிகே என்பது தனி ஒரு கட்சி, நீங்கள் எதுக்கு முட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறீர்கள்? உங்களுடைய பொறாமை தான் வெளிப்பாடு இருக்கிறது. அப்போது என்னால் நீங்கள் வேண்டுமென்று நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும், வாக்காக பேச வேண்டும் என்று சொன்னால் சீமான் புறப்பட கூறியது, நீங்கள் பிராமண கடப்பாறை கொண்டு அகற்ற வராம் என்று அந்த பிராமணங்கிற முற்றுப்புள்ளியில் போய் நீங்கள் கொண்டு நிற்காதீங்க. அவர் சொன்னது நீங்கள் பிராமணன் சொல்லி கொண்டு நீங்கள் அதை வந்து பூச்சாண்டி வேலை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய கூட்டுக்கலான எல்லாம் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் நீங்கள் சொல்லும்போது அதே பிராமண பார்ப்பனை வச்சு தாக்க வேண்டும் சொன்னால், பாரதியோட பிராமண ஒட்டுமொத்த சார்பாக பிராமணர்கள்லாம் வந்து உங்களை தாக்கணும்னு சொல்லலை. பாரதி என்ற பிராமணர் அவர் எழுதிய சொற்களும் கவிதைகளும் பெரியாரை வந்து சுக்குனர் நொறுக்குகிறது. அவருடைய கவிதைகளையும் வரிகளையும் வைத்து அவருடைய செயல்பாடுகளை வைத்து உங்களை ஒழித்து எழுப்பின அப்படிதான் பொருள். ஆனால் நீங்கள் என்ன திசையிருப்பீர்கள்? இவர் பார்ப்பனுக்கு பிஜேபி ஆதரவாக செயல்படுறார் என்று ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இதனால தான் அதாவது பெரும்பான்மை சமூகம் வன்னியர் அரசியல் சமூகம் பெருமையான இருக்கிறாங்க, 35% இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு 7% தாண்ட மாட்டுது? இதுதான் காரணம். உங்கள் நிலைப்பாடு இதனால தான் காரணம். நீங்கள் அதிகாரத்தை விஜய் அவர்கள் சொல்லும்போது ஆட்சியில் அதே பங்குன்னு சொன்னார். அவர் கூட போகாமல் திருப்பி நான் 1 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தான் முட்டிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா, எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை, சீட்டு தேவையில்லை, எம்எல்ஏ எதுவும் தேவையில்லை, நான் கடைசி 1 சீட்டு இருப்பேன்னு சொல்லுவது தான் உங்களுடைய அறியாமை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தமிழர் அல்லாதவர்கள் வந்து தமிழர் மக்களை வழிநடத்துகிற பிறமொழியாளர் தலைவராக இருப்பதுதான் முக்கிய காரணம். நீ தமிழர்களாக இருந்திருந்தால் தமிழனுக்கு ஒன்றோட அந்த ஆட்சியர் பங்கு கொண்டு அதிகாரத்தை பற்றி நினைத்திருப்பீர்கள். சீட்டே வேண்டாம், உங்கள் இலக்கு இருக்கிறது வந்து ஏமாற்ற வேலை. அந்த மக்களை வந்து நான் தான் அந்த சாதிக்கான தலைவன் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள், வெட்ட வச்சமாக இருக்கிறது. இப்படி நீங்கள் பேசுகிற யோக்கியமாக இருக்குதுனாக்கா, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, ஜக்கிதா வாசுதேவா என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் உங்களை பார்த்தா வாழும் பெரியார் மாதிரி இருக்கிறது, சாதி மதம் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை அப்படின்னு இப்போ வந்து பெரியார் சொன்ன அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களை வந்து அது மாதிரி தான் தோணுது. உங்களெல்லாம் பார்க்க விமர்சனம் பண்ணாங்கன்னு இப்படி புகழ் பாடினார் பெரியார். எப்போ? அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு அவர் வந்து சாமியார் மாதிரி தெரியல, என்னுடைய பார்வையில் வந்து அவர் ஒரு பெரியார் மாதிரி தெரிகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அதை கூட அரசியல் ரீதியாக பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. போய் ஒரு சாமியாரை பார்த்துட்டு திருமாவளவன் வந்து பெரியார்னு சொல்றாரு அப்படின்னு. பெரியார் வந்து சாதி இல்லைன்னு சொன்னாரு, மதம் இல்லைன்னு சொன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. இந்த மாதிரியான சூழல்களில் போய் சிக்கி கொண்டு மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க வேண்டாம், பகை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நீங்களும் சொல்றீங்க. இப்படி ஜக்கிதா வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. அப்போ நீங்களும் வந்து பிஜேபி கிட்ட சும்மா தான் சம்மந்தப்பட்டாங்கன்னா சும்மா பேசுகிறப்ப அப்போ வந்து நீங்கள் கூட்டு கல்வாணி கிடையாது. இது இப்போ இந்த முருகனை இப்போ வேலை பிடிச்சி தூக்கிட்டு இப்போ ட்ராமா கட்டுறவர் வந்து அப்போ வந்து சீமானனை வந்து வேலை எடுத்து முதல்ல அவரு வேலை தூக்கும் போது இவர் சொல்கிறார், முருகன் தமிழ் கூட என்றால் கூட முருகன்கிற கூட அந்த வழக்கப்பரில் வச்சாக்க சாதாரண நோக்கி போயிடுமா இவர் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டாக்கா அந்த சீமானன் சொன்னார், பிள்ளையார் தமிழ் கிடையாது, முருகன் தான் தமிழ் கடவுள்னு சொல்லிடுறாரு. அப்போ பிள்ளையார் யார் இவர் கேட்குறாரு. அது வந்து கட்டுக்கதையா தமிழ் முப்பாட்டம் முருகன் இவர் தான் கடலூர் தமிழ் வீரத்தமிழ் முன்னணியும் அமைப்பு வச்சிருக்காரு, எல்லாத்தையும் செயல்பட்டு இருக்காரு.
இப்போ இது சீமானண்ணன் தூக்கணுன்னே இவங்களுக்கு தான் வேறு வழி தெரில. ஏதாச்சும் சீமானண்ணன் மாதிரி இவங்களும் வேலைக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் இப்படி பேசுகிறவர் என்ன பண்ணார்? இதே சீமானண்ணா விஜய் ஒரு இவர் வந்து சீமானண்ணா திருமணம் என்ன சொல்கிறாரு? விஜயும் சீமானும் ஆர்எஸ் குழந்தை பூனை கட்டி வெளியே வந்து விட்டது அப்படிங்கிறாரு. இது உண்மையிலேயே இவருடைய எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைனா ஒரு சொல்வது பிஜேபியோட கூட்டங்கள்லாம் சொல்லி அப்புறப்படுத்துகின்ற கீழ்த்தரமாக என்ன தான் வெளிப்படுகிறது. இவர் இப்படி வந்து வாஜ்பாய் அப்போ இறந்து பண்ண பண்ணுறாங்க, அவருடைய சார்பாக நம்ம வந்து ஒரு அஞ்சலி செலுத்துக்கிறோம் அப்படின்னு போட்டிங்க. அப்போ உங்களுக்கு மரியாதைகரமாக அஞ்சலி செலுத்துறீங்களோ, மரியாதைகரமாக சந்திக்கிறீங்களா? அதே போல் தான் எல்லாரும் சந்திப்பாங்க. உங்களுடைய இது அதாவது இப்போ சொல்லலை, சீமானவன் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜாதி ஜில்லடி பாப்பான்னு சொல்லிட்டு அப்பயும் பாட்டாரு, ஜாதியை பற்றி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பவும் பாடிருக்காரு. அப்பயும் சீமானவனா முன்னாடியே பாடியிருக்காரு. இந்த மாதிரி போராட்டத்தில் பேசியிருக்காரு, உங்கள் மேடையிலே பேசியிருக்காரு, பெரியார் மேடையிலே பேசியிருக்காரு. பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடணும். ஏன் நாங்க பாரதியை தூக்கி பிடிச்சி தொங்குறோம்? சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடணும். முதல் பாப்பான் பாரதி மட்டும்தான். அப்பவும் பேசியிருக்காரு. அப்போ பேசினப்ப எனக்கு பொத்திக்கிட்டு இருந்து நீங்கள் இப்போ பேசும்போது என்கிட்ட வரீங்க. நீங்கள் உங்களுக்கு நோக்கம் என்ன? வாக்கு அரசியலில் கீழே போயிட்டு இருக்கீங்க. வீசியை கவுந்துக்கிட்டு கல்லாம் காப்பாடுறது பாதாளத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது. சிம்மம் எழுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆற்றாமை தற்போது விஜய் வந்து விட்டார். அவரும் முஸ்லீம்களுக்கு ரம்ஜா கலந்து கொடுக்கிறார். தற்போது கிறிஸ்துவர்களை கலந்து கொடுற வாக்கு போய்விடுமோ என்று எல்லாம் வேஷம் போட ஆரம்பித்து விட்டீர்கள். அது மாதிரி திமுக வேஷம் போடுறீங்க. வரவங்க எல்லாம் அந்தந்த மத சார்ந்த வந்து விட்டு வேஷம் போட்டு ஏமாத்துறீங்க. அங்கே போய் ட்ராமா பண்ணுறீங்க. சீமன் அப்படி பண்ணல, எல்லாமே என் மக்கள் தமிழ் மக்கள் அப்படின்னு போடுறவங்க ட்ராமா போடலை. நல்லது செய்கிறேன், நாடு செய்கிறேன், ஓட்டு போடுங்கன்னு தான் ஒரு பரிதாபமாக ஒரு கதை சொல்லி ஸ்டோரி சொல்லி விஜய் மாதிரி ஏமாத்துறது, தில்லாட முடையெல்லாம் யாரும் பண்ணலை. உங்களுக்கு கீழ்த்தரமெல்லாம் பண்ணலை. இதில் வர இந்த மனோஜ் இந்த யூடியூப் ப்ரொடக்ஷன் மைனர் பண்ணோம்ல, பாரதி எவ்வளோ கிளம்ப பேசுகிறான். ஒரு ஆங்கிலம் எடுத்து பயந்துட்டு போய் பாண்டிச்சேரியில் இருந்தாராம். அங்கே போய் குடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு கிடந்தாராம். அப்போ சிரிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அச்சமில்லை பாடினாராம். அப்போ சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், பில்லு கொடுக்கலையாம். அப்போ பில்லு கொடுக்கலன்னா கேட்டாங்கன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவே இல்லையே ஜெகத்தன் எடுத்து சொன்னாராம். அப்போ எப்படியே அவர் வந்து கீழ்த்தரமாக வந்து பேசுகிறான். வந்து ஒரு கேப்பா இந்த யூடியூப் அந்த நாயிருக்குள்ள மைனர் கொஞ்சம் பேசுகிறான். அப்படி இந்த மனோஜன் காமரா வாழ்றாங்க. அப்போ பாரதிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணுறோம்னா யாரும் பிறந்தாட்டான். நீ ஏன்டா யாருக்கு வந்து பரதேச நாயே வந்தேரிப்பில் பரதேச நாயின்னு தான் பரதேச நாயே. அவருடைய தமிழ் மண்ணுக்கு அவருடைய சொற்கள் எல்லாம் இவங்களுக்கு, அதாவது இங்கே ஜாதி மதமும் யாரும் முஸ்லீமும் இனம் பார்க்கக்கூடாது. ஒருவன் தமிழுக்காக போராடிக்கணும்னா அவர் பங்களிப்பை போற்ற வேண்டும். அதுதான் நான் தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது. அது வலிக்கிறது என்ன காரணம்? இப்போ நம்ம பெரியார் தும்ப சுக்கரம் திறந்து நாரடித்து பண்ணி வருகின்றது. அதனால் இதை மடைமாற்றணும். சும்மா ஒரு எதிர்ப்பு போடுறீங்க. போன டைம் பெரியார் பிறந்த போல தான், பெரியார் மண்ணில் பிறந்த போல தான் ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு மேடை போட்டு கத்திட்டு கிடந்தீங்க. அதேமாரி ஒரு கும்பமாக வருது. ஐயா ஸ்டாலின் அவர்களும் போயிட்டுருக்காரு. பாரதிய புகழ் பெற்றோன்னு போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து ஒரு ட்வீட் போஸ்ட் பற்றி செய்தி கொடுத்துருக்காங்களே. அப்போ என்ன ஸ்டாலின் எதிர்க்க போகிறீங்களா? இதே உதய ஸ்டாலின் டெங்கு கொள்ளையரை மலரை போட்டு சனாதிபதி ஒழிக்க வேண்டும்னு இந்த பாரதிய போட்டு குழந்தைகள் விழாவில் அது வந்து உதய ஸ்டாலின் கலந்து கொண்டாரு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? இப்போ இவர்களெல்லாம் கொண்டாடுவார்கள். ஆனால் எதிரில் கொண்டாடுறவர்கள் வந்து அவங்க வந்து பிஜேபி அரசு வந்து என்ன சொல்லுவார்கள். இதுக்கு தான் இந்த சொல்லணும்னா திருவள்ளுவன் ஒருத்தன் வந்திருக்கான். திருவள்ளுவன் வந்து தமிழர் கிடையாது. அவன் திருவள்ளுவங்கிறது பொய், வேறு பேர். எல்லாம் வந்தியர்கள். எல்லாம் ஒன்று ஒன்றா வரணும். சீமானோட இழிவுபடுத்துறதுக்கு, அரசு குழந்தை படுறதுக்கு, பாரதியார் பற்ற வந்து ஒரு தூக்கி பிடிக்கிறாங்க பிராமணர்களது. இது வந்து ஒரு ஒரு அவங்களோட தோல்வியை அச்சத்தில் பயத்தில் வந்து இவங்க திசை திருப்புறது. அவருடைய புகழை தமிழ் மண்ணுக்காக ஒரு எழுதிய சொற்களையும் அவர் போராட்டங்களையும் அவரை வந்து மழுங்கடிக்கிற செயலை இவங்க செய்கிறாங்க. நீங்கள் ஒரு முடி வளர்க்குது. உங்களெல்லாம் இந்தமாரி செய்கிற பார்த்தீங்கன்னா செய்யணும். கவுண்டமான செயலை சொல்லுங்கள், பிஞ்சு சிறப்பாக தான் அடிக்கணும் உங்களெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க, இப்படியே ஒவ்வொரு தமிழில் ஏராளமான இவர் மட்டும் இல்லை, தேவேந்திர முத்துருங்கள் ரெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும், அயோத்தியா பண்டிதாசனாக இருக்கட்டும், நம்முடைய தலைவர் ஏராளமான பேர், வேலுநாச்சியார், இப்போ சமீப நாம் தமிழ் கட்சியில் வேலுநாச்சி நேற்று தினம் கொண்டாடினாங்க. நம்ம தமிழர்கள் தமிழ் முன்னோர்கள் படையவர்களும் சரி, இலக்கிய சொற்களாலும் சரி, இப்போ சமூக போராளிகளாம் ஏற்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே முன்னிறுத்து கொண்டாடுறது நாம் தமிழ் கட்சி தான். அவர்கள் எல்லாமே மக்கள் விடுத்து கொண்டாட்டார்கள். இவர்கள் பெரியாரை ஒன்றே போய் சொல்லிவிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சீமான தொழிலுக்கு படி கொடுக்குறது. இந்த ஏவாவில் சொன்னார்ல இந்த சமீபத்தில் பெண்கள் நிகழ்ச்சியில், ஐயா ஸ்டாலின் இளம் பெரியார்னு சொன்னாங்களே இந்த உதயநிதி ஸ்டாலின் பார்த்து, ஒரு இளம் பெரியாரா? அவர் பெரியாருக்கு இயக்குலாம் இருக்கிறாரா? உங்கள் கட்சியில் ஏமா இன்னும் எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக, இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே
உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து ஆனால் சொல்லுவீங்க, மேலே சொல்லுவீங்க, அதெல்லாம் அந்த காலம் கண்டுக்காம விட்டுருப்பீங்க. சீமான் என்ன சொல்கிறாருன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் அறியாமை வந்து இந்த மக்கள் வந்து புலப்பட்டு விட்டது. நீங்கள் ஒருபோதும் மேலே கட்சியில் நிலத்து நிற்க முடியாது. உங்களை ஏமாற்றவெல்லாம் அம்பலமாயிட்டே இருக்குன்றது. பஞ்சம நிலத்துக்கு போராட வேண்டியதானே? ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு 3 ஏக்கர் நிலம் கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறுவான். அதுக்காக போராட்டம் நடத்த வேண்டியதானே? திமுக தான் அதை இப்போ பஞ்சமி நிலத்தை திமுக அதிமுக சரி திராவிட கட்சி சரி 12 லட்சம் ஏக்கர் நிலம் அதை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கல்ல திருடி. அதெல்லாம் பிரித்து போராடி வாங்கி கொடுங்க. இந்த ஆதிராட நிலத்துக்கு 192 கோடி 1000 கோடி கிட்ட வந்துருக்கு சொல்கிறாங்க. 702 கோடி வந்து 3 கோடி சென்று 97 திருப்பி அனுப்பிட்ட சொல்கிறாங்க. இப்போ பல கோடிகள் வந்திருக்கு அவரோட வாழ்க்கை தர உயர்த்துறதுக்கு. அதெல்லாம் செய்ய மாட்டேறீங்களா? அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த தலித் மக்களுக்காக அரிசி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏமாற்ற வேலை. நீங்கள் அந்த மக்களை வந்து யாரும் எங்கே ஆட்டு மந்தையின் மாரி அவர் எங்கேயும் சென்று விடக்கூடாது. ஜாதிக்குள்ளே வைத்து பிற ஜாதிகளை வெறுப்பு உண்டாக்கி ஜாதியை ஒன்றிணைத்து ஆட்டு மந்தையை போல் எடுத்துகிட்டு திராவிட கட்சிக்கு போயிட்டு பேரம் வச்சு வாங்கணும். அதான் அவங்க வேலை வந்து இந்த மக்களுக்கு நல்ல சின்னம் எண்ணமே கிடையாது. அந்த மக்களை விடுத்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து மக்கள் அவர்கள் தேர்தலில் வாக்களிப்பார்கள். நீங்கள் என்னதான் ஏமாற்ற வேலைப்பட்டாலும் எடுபடாது. மக்களை புரிந்து விட்டார்கள். அந்த மக்களே தலித் சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த மக்களே புரிந்து விட்டார்கள். இவர் வந்து நமக்கு சும்மா வந்து ஜாதி தூண்டுறதுக்கும் கூட்டம் போட்டு ட்ராமா போட சீட்டு வாங்க பேரம் பேசுறது தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒருபோதும் நமக்கு இதுவரைக்கும் நல்லது செய்யவில்லை. பேரம் பேச ஒரு சீட்டு நினைச்சு வாங்குறாரு. வந்து அந்த மக்களை விடுத்து கொண்டு அந்த மக்களே உங்களை புரிந்து கூட அவங்க புறந்தள்வார்கள். இந்த காலம் தெரிவித்துக் கொள்வார். நன்றி, வணக்கம்.